இளங்காடிகள் நாச்சியார் குரவையிலேருந்து அவர் இயற்றிய ஒரு பாடல் பாடுறோம். அது நாங்களே டியூன் பண்ணியிருக்கோம். ஹோப் இட் இஸ் சரியா இருக்குன்னு நம்புறோம், இருக்கும் நம்புறோம். சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற ஆய்ச்சியர் குரவை என்ற பகுதியிலே இருக்கக்கூடிய பாடலை பாட இருக்கின்றார்கள். ஆய்ச்சியர் குரவை என்பது மாதிரி வீட்டிலே கண்ணகி இருக்கின்ற காட்சி. நீங்க இப்ப நான் மதுரைக்கு போயிருந்தேன். கண்ணகி இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு கேட்டு போனேன். அது பல பேருக்கு தெரியல. ஆனா என்ன ஆச்சரியம்னா, காய்கறி விற்று கொண்டிருந்த பெண்மணிகள் அதுதான்ப்பா கண்ணகி விடுனாங்க. சரி, நாங்க போய் பார்த்தோம். 2 பெண்மணிகள் இருந்தாங்க. இதுதான் மாதிரி வீடாமான்னு கேட்டேன். ஆமா, பால்காரமா வீடுனாங்க. அவங்க மாதிரி வீடுன்னு சொல்லல, பால்காரமா வீடுப்பா, இங்க இருந்துதான்ப்பா கண்ணகி சலம் பெடுத்து மதுரைக்கு போனாங்க. ஆக அந்த அவர்களெல்லாம் பசுதான் தெய்வம், கண்ணன் தான் தெய்வம். ஆகவே ஆய்ச்சியர் குரவை என்பது கண்ணனை மையமாக வைத்து பாடப்பட்ட பாடல். எப்படி புகார் காண்டத்திலே காணல் வரி முக்கியமானதோ அதே மாதிரி மதுரை காண்டத்திலே ஆய்ச்சியர் குரவை என்பது அருமையான இசை பாடல்கள். அந்த பாடலை இப்பொழுது பாட இருக்கின்றார்கள். கன்று கூனிலா கனி முறித்த மாயவன், கன்று கூனிலா கனி முறித்த மாயவன், கன்று கூனிலா கனி முறித்த மாயவன், இன்று வரும் மேலவன் வாயில், கன்று கூனிலா கனி முறித்த மாயவன், இன்று வரும் மேலவன் வாயில், கொன்றனும் தீங்குழல் கேளாமோ தோழி, கொன்றயம் தீங்குழல் கேளாமோ தோழி, கொன்றயம் தீங்குழல் கேளாமோ தோழி, கொன்றயம் தீங்குழல் கேளாமோ தோழி, பாம்பு கழித கடல் கரைந்த மாயவன், பாம்பு கழித கடல் கரைந்த மாயவன், இங்கு வரும் மேலவன் வாயில், வரும் மேலவன் வாயில், ஆம்பலன் தீங்குழல் கேளாமோ தோழி, ஆம்பலன் தீங்குழல் கேளாமோ தோழி, ஆம்பலன் தீங்குழல் கேளாமோ தோழி, ஆம்பலன் தீங்குழல் கேளாமோ தோழி, கொல்லையம் சாரல் குறுந்த சித்தமாயவன், கொல்லையம் சாரல் குறுந்த சித்தமாயவன், எல்லை வரும் மேலவன் வாயில், எல்லை வரும் மேலவன் வாயில்,